நான் ஒரு நாள் ஏடிஎம் போயிருந்தேன். பணம் டெபாசிட் பண்ணேன். ஆனா, அன்னைக்கு அந்த பணத்தோட தேவை இருந்துச்சு. ரூ. 2500 அத கூகுள் பேல மாத்தி விடணும். ஸோ, அதனால தான் ஏடிஎம்ல டெபாசிட் பண்ணலான்னு போனேன். என் கெட்ட நேரத்துக்கு ஏடிஎம்க்குள்ளேயே பணம் மாட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதுக்கடுத்து ஒரு 10 மணிக்கு மேலே போய் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். கம்ப்ளைண்ட்னா வாய் வார்த்தையா சொன்னேன். தகவல் குடுத்தேன் ஒருத்தன்ட்ட. அதாவது பேங்க் எம்ப்ளாயிட்ட. அந்த ஆள் என்ன சொன்னாரு, அடுத்த நாள் தான்ப்பா வரும் அப்படின்னாரு. நான் ஏன் மரியாதைலாம் பேசுனேன்னா, அந்த ஆள் நடந்துக்கிட்ட விதம் அப்படி. ஸோ, அத அடுத்து பார்ப்போம். அடுத்த நாள் தான் வரும். 24 மணி நேரத்தில ட்ரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னா, அத நாங்க போடுவோம் அப்படின்ற மாரி சொன்னாரு. ஸோ, அடுத்த நாள் வரல. நான் போனேன். போன சும்மா போல. கம்ப்ளைண்ட் எழுதிட்டு தான் போனேன். ஏன்னா கம்ப்ளைண்ட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அனுப்புனர், பெறுநர், பெறுநர்ல மேனேஜர போட்டு அது எந்த பேங்க்னு போட்டுறலாம். அனுப்புனர்ல உங்க பேர போட்டு நீங்க எந்த ஏரியான்னு போட்டுறலாம். அதுக்கடுத்து கீழ மதிப்புக்குரிய ஐயா, அம்மா அந்த மாரி போட்டு உங்களுக்கு என்ன நடந்துச்சோ அத அப்படியே போடுங்க. பேங்க்ல போயிருந்தேன், பணம் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாரி போடுங்க. அந்த பேங்க் ரெசிப்ட் ஒண்ணு வந்திருக்கும். முடிஞ்சா அதையுமே எடுத்துட்டு போயிருங்க. அந்த ரெசிப்ட் நீங்க டெபாசிட் பண்ணுறப்போ ஜெனரேட் ஆகும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு எவிடன்ஸ் மாரி தான். அதுக்கப்புறம் நான் போய் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். அவரு பார்த்தோனையுமே சாங்ஷன் பண்ணி குடுத்தாரு. கம்ப்ளைண்ட்ல நீங்க எடுத்த கம்ப்ளைண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களோட அக்கவுண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் எந்த ஊரு, உங்க பேரு அத மட்டும் குடுத்தாலே போதும். ஏடிஎம் முடிஞ்சா ஏடிஎம் நம்பரும் சொல்லி குடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த ஒரு 4 விஷயம் இருந்தா போதும். உங்க பேரு, அக்கவுண்ட்டு நம்பரு, அப்புறம் எந்த டயத்துல, அப்புறம் என்ன டேட்ல அது போச்சு அப்படின்ற மாரி. அப்புறம் அதில எவ்வளோ பணம் போச்சு உள்ளக்க அப்படின்ற போட்டுட்டு, எனக்கு அடுத்த நாளே திரும்ப என் அக்கவுண்ட்ல ஏத்திட்டாங்க அத. ஸோ, எதுக்கு அவர நான் மரியாதைலாம் பேசினேன் அப்படின்றதுக்கு வரேன். ஏன்னா நாள் போய் குடுக்க போனேன். குடுக்க போற அன்னைக்கு கேவிபி பேங்க்ல ஒரு மோசமான விஷயம் நடந்தது. 2 மணிக்கு போனேன் பேங்க்குள்ள. பேங்க்குள்ள நுழையலான்னு போனேன். அதுக்குள்ளேயும் பேங்க் அடைச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா 2:30க்கு தான்ப்பா திரும்ப தொறப்போம். சாப்பாடு டைம் அப்படின்னாங்க. சரி சாப்பாடு டைம் முடிஞ்சா தொறப்பாங்கன்னு பார்த்தா 2:40 2:45 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் தொறந்து உள்ளக போனேன். மே ஐ ஹெல்ப் யூன்னு ஒரு போர்டு போட்டு ஒரு இடம் இருக்கும். அங்க போய் நின்னா ஒரு ஆள் உட்காந்தாரு. அவர்ட்ட போய் கேட்டேன். சார் இந்த மாரி குடுக்கணும். இந்த மாரி போச்சு நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் நான் இல்லப்பா அது இன்னொருத்தவரு பக்கத்துல இருக்காருல்ல அவரு அப்படின்னாரு. அவர்ட்ட தான் நான் நாளே கேட்டேன். கேட்டதுக்கு அடுத்த நாள் வான்னாரு. ஸோ, இன்னைக்காவது போய் கேட்கலான்னு சொல்லி கேட்டேன். அவர்ட்ட கேட்டா அப்படியே உட்காந்துட்டே இருந்தாப்புல. அப்படியே ஃபோன பேசிக்கிட்டேவும், யார்ட்டயோ பேசிக்கிட்டு அப்படியே ஸ்டைலா உட்காந்தாரு. நான் ரொம்ப நேரம் நின்னுக்கிட்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் நின்னேன். நின்னதுக்கப்புறம் தான் அவரு ரெஸ்பான்ஸே பண்ணாரு. என்னான்னாரு, இந்த மாரி சொன்னேன். அத இன்னொருத்தர்ட்ட மாத்தி விட்டாரு. அந்த இன்னொருத்தவர் தான் எனக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. பார்த்த உடனேயுமே வந்து சீல் வச்சு குடுத்து நாளைக்கு உனக்கு ஏறிடும்ப்பா அப்படின்ட்டாரு. பேங்க்ஸ பூட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மொத. அது கூட பரவால்ல. எல்லாத்தையும் வெளிய அனுப்பி வெளிய நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆள் நடந்துக்கிட்டது தான். உள்ளக்க ஒரு எம்ப்ளாயி நடந்துக்கிட்டது ரொம்ப மோசமானது. பிரேக் முடிஞ்ச பிறகும் நல்லா ஸ்டைல்ல உட்காந்துக்கிட்டு அவர் பர்சனல்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. ஏதோ ஊன்னு. அதுதான் எரிச்சல் கிளப்பிச்சு. பட் இருந்தாலும் வயசான ஆளு. அதுவும் இல்லாம எனக்கும் அப்போ எதுவும் பேச தோணல. எனக்கு பணம் கிடைச்சா போதுன்ற மாரி இருந்துச்சு. அதான் வந்துட்டேன். நான் இனிமேல் தான் கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் இப்போ தான் கொஞ்சம் பேச பழகிட்டு இருக்கேன். உண்மைய சொன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட். ஒழுங்கா பேச மாட்டேன். நம்ம க்ரௌடுல கத்தி அந்த மாரிலாம் பேச மாட்டேன். சைலண்ட்டா போற மாரி இந்த படத்துல காமிப்பாங்கல்ல, சும்மா ஷார்ட் ஃபிலிம் அந்த மாரி ஜோக்குலாம் அதெல்லாம் உண்மையானே அதான்.